தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புது வருஷத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் நம்மளே இந்த காண செய்வதற்காக ஆண்டவர் நன்றி செலுத்தணும். இந்த வருஷம் எத்தனையோ ஆபத்துகள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் கடந்து வந்திருக்கிறோம். உபத்திரவம் தாங்க முடியாத உபத்திரவம்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதையெல்லாம் கடந்து ஆண்டவர் நீங்கள் ஜீவனோடு வைத்ததுக்காக நம்ம தெய்வத்துக்கு நன்றி செலுத்தணும். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியம். எப்பொழுதும் துதிக்கணும், எப்பொழுதும் ஆண்டவர் நன்றி இருதயத்தோடு ஆண்டவர் எவ்வளவாய் நன்மை செய்தீரே, மனுஷனுடைய பார்வைக்கும் பொல்லாத பிசாசின் பார்வைக்கும் விலக்கி பாதுகாத்தீரே என்று சொல்லி நம் தெய்வத்திற்கு நன்றி செலுத்தும் பொழுது கர்த்தர் அதை நினைத்து மகிழச் செய்வார், மகிழ்ந்து போவார். ஆண்டவர் மகிழ்ந்தால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். என்னைக்கு ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கணும், தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம், தேவன் தான் நம்மளை பாதுகாக்க முடியும். உலகத்துல எத்தனையோ பேர் கடவுள் இருக்கிறாங்க, என்னெல்லாமோ சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் மாத்திரம்தான் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இருக்கிறது. நமக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் கிருபையாக நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். எத்தனையோ நாச மோசங்கள், தீங்குகள், தீமைகள், எத்தனையோ காரியங்கள் நம்மளை பாதுகாத்து, அதுக்காக நம்ம நன்றி செலுத்தணும். சரியா? இன்னைக்கு சோர்ந்து போகாதீங்க, மனம் அடிந்து போகாதீங்க. இந்த 2025 உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நினைவு கூறுகிற வருடமாக இருக்கும். எப்படி 430 வருடம் முடிஞ்ச அந்த நாளில் கர்த்தர் உயரும் உன்னதமான தெய்வம் எழுந்தருளி இஸ்ரவேல் ஜனத்தை விடுவிக்கணும்னு ஆண்டவர் எழுந்தருளினாரோ, அதே போல இந்த 2025வது வருடம் ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறதுக்காக, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுவதற்காக இந்த ஆண்டை ஆண்டவர்களுக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் சோர்ந்து போகாதீங்க. இவ்வளோ ஜெபிச்சுட்டேன், இவ்வளோ நம்பிக்கையா இருந்துட்டேன், இவ்வளோ வாய் விசுவாசிச்சுட்டேன், எத்தனை நாட்கள் நான் இந்த போராட்டத்தில் சகித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, அது இந்த வருடத்தோடு முடிகிறது. ஆண்டவர் உங்களை வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் நினைத்தருள் இந்த வருடம் கர்த்தர் உங்களை நினைத்தருள். எத்தனையோ பேர்களுக்கு நன்மைகள் எல்லாம் நடக்குது, ஆனால் எனக்கு நன்மை நடக்க மாட்டேங்குது, என் குடும்பத்துக்கு நன்மை நடக்க மாட்டேங்குது, ஏங்கி தவிக்க அவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த வருடம் நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். இந்த வருடம் உன்னுடைய வருடமாய் இருக்கிறது. எப்படி பெதஸ்தா குளத்தருகிலே 28 வருடம் அவன் முடகி கடந்த அவனு என்றாவது ஒரு நாள் என் வாழ்க்கை மாறாதான்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷனையும் அவன் ஏக்கத்தோடு அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி ஆண்டவர் யாரு காண்களையா தயவு கிடந்து யாராவது உதவி செய்ய, எனக்கு ஒரு நாள் விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி அவன் 38 ஆண்டு காலமாய் கண்ணீர் சிந்தினான். ஆண்டவர் அவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக அந்த பெதஸ்தா குலத்தை உருவாக்கின தெய்வமே வந்து அவனை எழுந்து நடக்க பண்ணினார், அவன் வாழ்க்கையை மாற பண்ணினார். ஆண்டவர் அதே போல உங்களுக்கு செய்ய ஆண்டவர் ஆசையாயிருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க யார் மூலமாவது அற்புதம் வராதா, யார் மூலமாவது நன்மை வராதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் வந்து உன்னை விடுவிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நான் வந்து உன்னிடத்தில் உனக்கு வேண்டிய காரியங்களை செய்து உன்னை மேன்மேல் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். அவரை உங்களுக்கு இந்த வருடம் ஆண்டவருடைய உங்களை தெரிந்தெடுக்கிற வருடம், ஆண்டவர் உங்களுக்காக உங்களை நினைத்தருள்கிற வருடமாய் ஆண்டவர் இந்த வருடம் உங்களுக்கு தரப்போகிறார். இந்த வருடம் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். சரிங்களா? சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் இந்த வருடத்திற்கு என்று விசேஷமா எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்பே கொடுத்த ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போமா? யோவேல் தீர்க்கதரிசி கர்த்தரிடத்தில் புலம்புகிற காரியத்தை கர்த்தர் அவனுக்கு திரும்ப மறுமொழியாய் கொடுத்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்காக சொல்லுகிறார். யோவேல் 2:19 கர்த்தர் மறுமொழியாய் கொடுத்தது தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாய் வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், அதனால் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை திருப்தி அடைய பண்ண போகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை திருப்தியாய் நிற்க பண்ண போகிறேன்னு சொல்கிறார். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சாப்பிடக்கூட வழி இல்லாமல் இருக்கலாம். உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனையினால, குடும்ப பிரச்சனையினால, எல்லா காரியத்தினாலும் நீங்க நொந்து நொறுங்கி போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த வருடம் நீ திருப்தி அடைகிற வருடம், இந்த வருடம் வாழ்க்கை அதிசயங்களை காணப்படுகிற வருடம், இந்த வருடம் நீ இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்கிற வருடம். அதனால் நீ திருப்தி அடைய போகிறாய், நீ திருப்தியுள்ள வாழ்க்கை வாழ போகிறாய். உனக்கு உதவி செய்கிற மனிதர்களை நான் ஏறெடுத்து தரப்போறேன். உனக்காக யுத்தம் செய்ய நான் வந்து நிற்க போகிறேன். உலகத்துல என்ன தீமைகள், எந்த பொல்லாத காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை திருப்தியாய் நடத்த பண்ண போகிறேன்னு சொல்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. எத்தனையோ வருடமாய் நீங்க ஜெபிச்சிருக்கலாம், எத்தனையோ வருடமாய் நீங்க புலம்பி தவித்திருக்கலாம்.
சாரிபாத் விதவை தன்னிடத்தில் இருக்க கொஞ்சமாவே வைத்து அவள் சாக போகலாம் என்று நினைத்திருக்கும் போது கூட ஆண்டவர் அவளுக்காக தீர்க்கதரிசியானதை அனுப்பி வைத்தார். அந்த தீர்க்கதரிசி சாதாரண மனுஷன் இல்லை, ரத்தம் தனியான அபிஷேகம் பெற்ற ஒரு வல்லமையான ஒரு பாத்திரம். ஆண்டவர் அவரிடத்துல போய், ஆனாலும் அவளுடைய இருதயத்தை பாருங்க, அவர் ஒரு தீர்க்கதரிசி கூட தெரியல அவளுக்கு, ஆனாலும் ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வந்து உதவி கேட்கிறானேன்னு சொல்லி அவள் கொடுக்கிறான். ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்த்தார், அவனை ஆசீர்வதித்தார். அவளை மாத்திரமில்ல, அவள் நிமித்தம் அவருடைய உற்றார் சொந்தக்காரங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் இந்த வருடம் அதே போல சொல்லுங்க, உன்னை திருப்தி அடைய பண்ண போகிறேன். உன்னை திருப்தி அடைய பண்ண போறது மாத்திரமில்ல, உன் நிமித்தம் நான் மற்றவர்களையும் நான் திருப்தி அடைய செய்ய போகிறேன். நான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படி இந்த வருடம் நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். இந்த வருடம் உனக்கான வருடம். இந்த வருடம் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவர்களை பார்த்து சொல்லுறாங்க. நாளும் சொந்து போகாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க, ஏன் ஆண்டவனே என்று சொல்லாதீங்க. எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. நமக்கு விரோதமாக எழுப்புகிற பொல்லாத மனிதர்கள் யாரும் பிசாசினால் ஏறெடுக்கப்படுகிறது. ஆனாலும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. ஆண்டவருக்காக நம்ம வாழ்கிறோம். ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்து முடிக்க போகிறோம். அன்றைய வருகை வரப்போகிறது. கர்த்தருடைய வருகையில நாம் சந்தோஷமா போக போறோம். ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, ஒரு நாள் மனம் அடிந்து போகாதீங்க. இந்த வருடம் அன்றைய திருப்தியா இருக்க பண்ண போகிறார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. நம்ம ஜெபிப்போமா. என் அன்பு தகப்பனை, கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில நீ நல்ல தகப்பனா இருக்கிறார், நல்ல சிநேகிதனா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு தேவைகளை சந்திக்கிற தெய்வமானவரே, எங்களை திருப்தி அடைய பண்ண போகிற தெய்வமானவரே, எங்களை திருப்தியாக நடக்க போகிறேன். எந்தெந்த பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை இழந்து ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு எவ்வளவு கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நினைத்தருளுங்க ஏசப்பா. இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நினைத்தருளுமானவரே. பிள்ளைகளை ஆசீர்வதியுமானது, பிள்ளைகளை ஆசீர்வதியுமானது. எத்தனை வருடம் என்று கதறி கண்ணீர் வடிக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த வேதனைகள் எல்லாம் மாற்றுமானது, அந்த கண்ணீரின் துக்கத்தை எல்லாம் மாற்றுமானவரே. வாழ்க்கையை மாற்றி தாங்க ஏசப்பா. நான் உன்னை வாழ்ந்திருக்கும்படி செய்வேன் என்று சொன்ன தெய்வமானவரே, வாழ செய்யுங்க ஏசப்பா. இந்த வருடம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் மாறட்டும், சாபங்கள் ஒழியட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வியாதியின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்கும், என் கீழாகாமல் மேலாவா என்று சொன்னேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் என் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவரே எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் பேரில் இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நான் தெய்வம் இந்த பிள்ளைகளை வாழ செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். திருப்தி அடைய பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நன்றாயிருக்க உதவி செய்ய, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தரை துதித்து கொண்டு வாழ நல்ல வாழ்க்கையை கொடுங்க சப்பா. கர்த்தரை தேடக்கூடிய நல்ல சபையை கொடுத்து இந்த பிள்ளையை உயர்த்தி நிறுத்து நானோட என்றைக்கு விழுந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுமான். நாமே இது சொல்கிறான் ஆண்டோட, அதிகமாய் ஆசீர்வதிக்குதுனா நாமை விட்டு விலகி போகாதபடி, நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் இருக்குதுன்னா நாம மறுதளிக்காதபடின்னு சொல்லி அப்படி ஒரு வாழ்க்கைகளை தாரும் என்றால் தாவீது கெஞ்சினானே போல அதே போல பிள்ளைகளை செய்வீராக சொல்லி ஜெபி. எந்தெந்த பிள்ளைகள் எந்தெந்த தேவைக்காக கேட்கிறார் அந்த தேவைகளை நிறைவேற்றி மகிழ பண்ணுவீராக சொல்லி ஜெபிக்க. இயேசு என்னும் அதிகாரமுள்ள நாமத்தில் எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், நிலப்படுத்தும், சகாயம் செய்ய, காத்துக்கொண்டு வழி நடத்தும் ரட்சகர் மீட்பருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த வருடம் திருப்தியின் வருடம், திருப்தியாய் வாழுகிற வருடம். நீங்க சந்தோஷப்பட்டு மன மகிழ்ச்சியா கர்த்தர் உங்களை நம்ப பண்ணின வசனத்தை, நீங்க எந்த வசனத்தெல்லாம் நீங்க நம்புனீங்களோ அந்த வசனத்தை நிறைவேற்றி அந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிற வருஷமா இந்த 2025 வருடம் நடக்கும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு நாள் சோர்ந்து போகாதே, கவலைப்படாதே, கண்ணீர் வடிக்காதே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் ஆசீர்வதிப்பார். ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ.